ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கங்க்ராச்சுலேஷன்ஸ்மா. தேங்க் யூ சார். நல்ல ஒரு பிக்கஸ்ட் பேக்கேஜ் பிளேஸ் ஆயிருக்கீங்க. ஸோ அதனால வந்து எங்கள் அக்காவோட ஸ்டாஃப் சஜஷன் படி இந்த மாதிரி ஐடி ஃபீல்டில் போனால் ஒரு பிஇ டிகிரி முடித்தோன்னா ஒரு நல்ல காலேஜில் ஜாயின் பண்ணால் உடனே பிளேஸ்மெண்ட் இருக்கும், படித்தாலே போதும், நல்ல கரியர் இருக்கும், ஒரு நல்ல பேக்கேஜ் இருக்கும், அந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணாங்க. எல்லாமே புதுசாக தான் இருந்தது வந்தோடனே. இது என்ன சிஸ்டமில் வந்து எதோ பண்ணுறாங்க அந்த மாதிரி ஃபுல்லாகவே இருந்தது. என்னன்னே புரியல, சிஸ்டமில் என்ன கோட் போடுறாங்க, என்ன அவுட்புட்டு, இதெல்லாம் பண்ணுறாங்க. ஓகே, உங்களுக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இந்த கைண்ட் ஆஃப் ஒர்க் கொடுப்பாங்க, நமக்கு ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் மாற்றிடும், அது மாதிரி ஏதோ ஒரு ஃபியர் உங்களுக்கு கிரியேட் ஆகுதா? அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் திங் உங்களுக்கு ஏதாவது இருக்குது? கண்டிப்பாக டெய்லி மீட்டிங்ஸ் இருக்கும், வீக்லி மீட்டிங்ஸ் இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இன்னும் ஸ்டார்ட் பண்ணலன்னா ஆனால் பண்ணணும். இப்போ ஒரு சில இன்டர்வியூஸ் வந்து கொஞ்சம் டஃபாக ப்ரெஷராகவே ஃபீல் ஆகும். பயங்கர டஃபாக இருந்துச்சு. இந்த ஒரு கம்பெனியோட இன்டர்வியூ பயங்கர டஃபாக இருந்துச்சு. இப்போ ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க கைட் பண்ணிருப்பா, இல்லை நீங்களே ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க. அது என்ன கைண்ட் ஆஃப் திங், என்ன கைண்ட் ஆஃப் எப்படி இன்டர்வியூ இருந்துச்சு, அது எப்படி ஸ்ட்ராட்டஜி பண்ணி அதை ஓவர் கம் பண்ணலாம், அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் இன்டர்வியூ? ஏன் இப்போ வந்து இப்போ நான் பிளேஸ் ஆன கம்பெனிலே ஒரு கொஷின் கேட்டாங்க, query ஒன்று கேட்டாங்க. அதுக்கு வந்து எக்ஸாக்டாக எனக்கு ஆன்சர் தெரில. இருந்தாலும் நான் வந்து அப்ரோச் ட்ரை பண்ணேன். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அப்ரோச்சில் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகலை. இருந்தாலும் நானே அவங்கள்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணி நான் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன்னு சொன்னேன். ஸோ வந்து 2வது அப்ரோச்லேயும் சாட்டிஸ்ஃபை ஆகலை. அதுக்கப்புறம் 3rd அப்ரோச் நான் ஜாயின் யூஸ் பண்ணி ஆப்டிமைஸ்டாகவே பண்ணேன். அதில் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ வந்து நம்ம சொல்கிறதுல வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம வந்து அந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணணும்.